ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருகா எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர்ஸ் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி காலையிலே நான் கடைக்கு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் இல்லாதப்ப நான் தான் கடையை பார்த்துப்பேன். ஸோ காலையிலே கடையில் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்றைக்கி எங்கள் மாமியாருக்கு கண்ணில் கொஞ்சம் ஆப்ரேஷன். ஸோ அதுக்காக பாண்டிச்சேரி போயிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கடைக்கு வந்தாச்சு. எப்பவும் போல் கடைக்கு வந்துட்டு கடையை நல்லா கூட்டி பெருக்கிட்டு வாசலில் தனி தெளித்து கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு கடைக்கு நாங்கள் டிஃபன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். என் சின்ன பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி லீவு. ஸோ கடையில் டிஃபன் சாப்பிட்டாச்சு. அப்படியே பாப்பாவை ஹோம்ஒர்க்கும் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் பண்ண வச்சிட்ருக்கேன். பொதுவாக பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பிஸ்னஸில் இருக்கவங்க ஜாபில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. ஜாபில் இருந்தால் பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. ரெண்டுத்துலேயுமே ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. ஜாப் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு 5 மணிக்கு முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் பிஸ்னஸ் அப்படி இல்லை. நைட்டு 8, 9 சம்டைம்ஸ் 10 மணி வரைக்குமே நான் கடையை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சில நாள் டே ஃபுல்லாக உட்காந்துருப்போம், எந்த வியாபாரமே இருக்காது. ஒரு சில நாள் நம்ம ஆஃப் டே ஓப்பன் பண்ணுவோம், நல்ல வியாபாரம் நடக்கும். மாதத்தில் பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாள் நல்ல வியாபாரம் நடக்கும். ஆனால் அந்த 2 நாள் 3 நாளுக்காக நம்ம மாதம் முழுக்க கடை திறந்து தான் ஆகணும், கடையில் இருந்து தான் ஆகணும். ஆனால் மாதம் சேலரி வர்றதுனால நம்ம ஜாபில் இருக்கும்போது எடுத்து செலவு பண்ணிடலாம். ஸோ ஜாப் பார்த்திங்கன்னா நமக்கு மந்த்லி சேலரி வந்துடும். அதனால நம்ம அமௌண்ட்டை தைரியமாக செலவு பண்ணலாம். அடுத்த மாதம் சேலரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக செலவு பண்ணலாம். ப்ரைவேட் ஜாபாக இருந்தால் நமக்கு வேலை ரொம்ப நாள் நீடிச்சிருக்குமா இருக்காதுன்னு பயம் இருக்கும். அது இல்லாமல் அதிக உழைப்பு இருக்கும். ஸோ எதுவோ ஜாபோ பிஸ்னஸோ நமக்கு கடின உழைப்பு போட்டு தான் ஆகணும். ஆனால் பிஸ்னஸில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நாமளே முதலாளி, நாமளே தொழிலாளி, யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நாமளே முதலாளி தொழிலாளின்னும் போது நம்ம பணத்தை சிக்கனமாக தான் செலவு பண்ண மாதிரி வரும். ஏன்னா ஒரு சில நாள் வியாபாரம் நடக்கும், ஒரு சில மாதங்கள் வரைக்கும் கூட வியாபாரம் நடக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கட்டட வேலை நடக்கலைன்னா இந்த ஹார்ட்வேர் ஷாப்பில் வியாபாரமே இருக்காது. அது இல்லாமல் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ரொம்ப அதிகம், ப்ராஃபிட்ன்றது ரொம்ப கம்மி தான். லாங் டேர்ம் பிஸ்னஸ். ஆனால் கடையை பார்த்தா நிறைய பொருள் இருக்க மாதிரி நல்ல வியாபாரம் நடக்கிற மாதிரி தெரியும். இப்போது இந்த கடைங்களுக்கு போட்டி அதிகமாக வந்ததுனால ஸோ இந்த பிஸ்னஸில் வியாபாரன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் லாங் டேர்ம் பிஸ்னஸ் தான் இது. நம்ம ரொம்ப நாள் மார்க்கெட்டில் நீடித்து நிற்கும் போது தான் நம்ம ஓரளவு ப்ராஃபிட் பார்க்க முடியும். இன்னொன்று என்ன சொல்லணுன்னா, இப்போ மளிகை கடை பிஸ்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அன்னன்னைக்கு அடிப்படை தேவைன்றதுனால வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் போட்டிக்கு நிறைய கடைகள் இருக்கும்போது ஒரு சில கடைகள்